ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் என்னோடய சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ எல்லாருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ. என்னன்னு பார்த்திங்கன்னா, திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஜூ தான். அதாவது நம்ம இதில் தமிழில் மிருக காட்சி சாலைன்னு சொல்லுவோம். அதுதான் இது. இது திருவனந்தபுரத்தில் சிட்டிக்குள்ளேயே தான் இருக்குது. இது டூரிஸ்ட் பிளேஸ் தான். யாராச்சும் டூரிஸ்ட் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணுங்கள். ஒரு நாள் மொத்தமே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வர முடியாதவங்க என்னோடய வீடியோலையே பார்த்துக்குங்க. நம்ம சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸ் அப்படிங்கையில் நம்ம ஒரு அனிமல் நம்மளால் பார்க்க முடியும். எல்லா அனிமலும் நம்மளால் நேரில் பார்க்க முடியாது இல்லைங்களா? அதனால் தான் இந்த மாதிரி பெரிய சிட்டிக்குள்ளேலாம் இப்போது திருவனந்தபுரத்துலேன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஜூ இருக்குது, அப்புறம் சென்னையில் இருக்குது. அந்த மாதிரி சிட்டிக்குள்ளே தான் இருக்குது, அல்லாமல் வேறு எங்கேயும் கிடையாது. அதனால் ஒரு சான்ஸ் தான் நான் சரி ஜூ எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு யானையோட சவுண்டு கேட்டால் கூட நம்ம ஓடி போய் பார்ப்போம் இல்லைங்களா? யானை வருது அப்படின்னா. ஏன்னா நம்மளுக்கெலாம் அதெல்லாம் ஒரு அதிசயம். அது யானை பார்த்துருக்கோம், நம்ம கரடி பார்த்துருக்கோம். கரடியெலாம் பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ஊருக்குள்ளேலாம் இந்த கயிறெல்லாம் மந்திரிச்சு கொடுக்கறதுக்குன்னு கொண்டு வருவாங்க. இப்போ அதுவும் இல்லை. இப்போ தான் குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா யானை, கரடி இதெல்லாம் இந்த மாதிரி ஜூக்கு போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம பெரும்பாலும் மங்கி பார்த்துருக்கோம். அது நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பழனி போனால் தான் மங்கி பார்ப்போம். இதில் இங்கே நார்மல் மங்கியும் இருக்குது, அனுமான் குரங்குன்னு சொல்லி இப்போ புதுசாக கொண்டாந்து விட்ருக்காங்க. நான் வாய்ஸ் இடையில கொடுக்குறேன். நான் அப்படியே விட்டுட்டேன், லைவ்லேயே விட்டுட்டேன். நீங்கள் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போன உடனே நம்மளையே மங்கி தான் வரவேற்பார். ஃபஸ்ட்டு பார்த்துட்டு மங்கி பார்த்துட்டதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே அப்படியே போகணும். இது இப்போ இங்கே இருக்கிற ஜூவில் முதல்ல வேறு மங்கிலாம் இருக்கும் நிறையா. என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. இங்கே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வேறு ஜூவிலிருந்து அங்கே அதிகமாக இருக்கிறது இங்கே கொண்டு வருவாங்க, இங்கே இருக்கிறத அங்கே கொண்டுட்டு போவாங்க. அதே மாதிரி இங்கே இல்லாத அனிமல்ஸும் அங்கே கொண்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது அப்புறம் ஏதாச்சும் ஒன்று புதுசு புதுசாக பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஆள்கார் ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் போர் அடிக்கும் இல்லைங்களா? அதனால ஏதாச்சும் ஒன்று புதுசு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது கத்தல, நீங்கள் தான் கத்துறீங்க. இந்த குருவியெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் சவுண்டு போட்டோம் அப்படின்னா நாம் எப்படி கத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவும் கத்தும். ஆனால் இன்றைக்கி அது ஒரு மூட் ஆஃபில் இருக்க மாட்டேருக்கு, கத்த மாட்டேங்குது. அதனால் எப்போவுமே நாம் ஒரு சவுண்டு கொடுத்தோம் அப்படின்னா அது திருப்பி அதே மாதிரியே கத்தும். ஒன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கும், ஆனால் அதுவுமே நம்மளுக்கு அதிசயம் இல்லைங்களா பார்க்குறது. அதனால் எல்லாமே பார்த்துக்கிட்டே தான் போயிட்டே இருக்கலாம். அது கிடைச்சிங்கன்னா கொத்திரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் தான் கட்டியிருக்காங்க. ஒன்று மரத்தில் இருக்கும், ஒன்று காங்கிரீட்டில் தான் இருக்கும். அப்புறம் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா பகல் வெயிலெலாம் ஒன்றுமே தெரியாதுங்க, அப்படியே ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா அத்தனையும் மரம் தான். மரம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஹைட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஐயோ மத்தியானத்தில் போய் எப்படி நடக்கிறது அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே வேண்டாம். உள்ளே போயிட்டோம் அப்படின்னா மழை வந்தாலும் நனைய மாட்டோம், வெயில் அடித்தாலும் பார்த்திங்கன்னா வெயில் அந்த ஃபீல்லாம் நம்மளுக்கு தெரியாது. உள்ளே நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கும்.
அது எல்லா வெரைட்டி மரம் உள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு மரத்துலேயும் பேரும் எழுதியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து எல்லா மரமே புதுசாக தான் இருக்கும். பழைய மரம் கூட அதிகம் இருக்காது. எல்லாமே புது புது வெரைட்டி மரமாகவே தான் இருக்கும். குட்டீஸ்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்து என்ன வரும்னு அதுகளுக்கு ஒரு இதாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அது வேலையை போகக்கூடாதுன்ட்டாங்க. வாங்க, அவர் பேக்கில் சொல்கிறாருல, வாங்க பா வேண்டாம், அது வழி போ வேண்டாம், இங்கே பாரு. நாங்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி போனப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறதுனால டைமும் கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு. அதனால் பேக்லேயே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி வந்துக்கிட்டே இருந்தாங்க. கம்பி இருக்கனால கொஞ்சம் நேரம் விட்டுருவாங்க. ஒருத்தர் இல்லை அப்படின்னா ரொம்ப உள்ளே போகிற பக்கம்லாம் வேண்டாம் அப்படிம்பாங்க. இப்படியே போங்கம்பாங்க. இந்த தடவை 2 கரடி இருந்துச்சு. எப்போ ஒன்று தான் இருக்கும். அதுவும் பார்க்கவே முடியாதுங்க, ரொம்ப அதிசயமாக இருக்கும். சிலப்போ எங்கேயாச்சும் போய் உள்ளே எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. அது வெளியில் இந்த மாதிரி அது வெளியில் வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அது வெயில் சமயத்துலலாம் வெளியே வராது. இன்றைக்கி ஏதோ 2 கரடியுமே வெளியே விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூங்கில்லே வந்து நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. பச்சை கலரில் ஃபுல்லும் பச்சை இருக்குது, மஞ்சள் கலர் இருக்குது, அது ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மூங்கில் தான். அது சைடில் ஒரு குளம் மாதிரி இருக்கும். அந்த குளத்தை ஒட்டியே சைடில் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே தான் மெயின் சிங்கம் வந்துருச்சு. சிங்கம் வந்து 2 இருந்துச்சு முதல்ல. இப்போ ஏதோ இடையில சமீபத்தில் தான் ஒன்று வந்து இறந்துருச்சு. அதனால் இது ஒரு சிங்கம் தான் இருக்குது. அதுவும் பார்த்தா இது சிங்கமா அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ சைலண்ட்டாக படுத்துருந்துச்சு. இது நம்ம ஊர் சைடு எல்லாத்துக்குமே தெரியும், ஈமு கோழி. இங்கேயும் வந்து ஈமு ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. இது எல்லாமே காங்கிரீட்லேயே பார்த்திங்கன்னா மலையாட்டை இது அந்த கூடார மாட்டை வந்து எல்லாமே மரமாட்டவே செஞ்சு வச்சுருக்காங்க. உள்ள மாட்டிக்கும். இது வந்து ரைனோ இருக்குங்க, எப்போவுமே முன்னாடி தான் இருக்கும். என்னன்னு தெரில, கரெக்டாக அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப உள்ளே இருந்துச்சு. அது என்னால் கவர் பண்ண முடியல. ரைனோ வந்து ஒன்று இருக்குது இங்கே. ஆனால் அது அன்றைக்கி வெயிலாகவும் போச்சுங்களா, அதனால் அது வந்து தண்ணி வந்து அங்கே விட்டுருந்தாங்க. அங்கே போய் படுத்துச்சு. ஹிப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஹிப்போ இருக்குங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். வாயை திறந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு பயமாக இருக்கும். இன்றைக்கி அதுவும் அப்படி தான், வெயிலாக இருக்கிறதுனால அதுகளுக்கு வந்து தாங்க முடியல, எல்லாம் தண்ணிக்குள்ளேயே கம்முன்னு படுத்துச்சு. உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே ஒரு 7-8 இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி தான் வெளியே வரல. மான் அதே மாதிரி தான் நிறையா இருக்கும். மானுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது எப்போவுமே உள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட நிறையா பேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து இலை கொடுக்கறது. மானுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவிடு மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தண்ணி குடிக்க வரும். நம்ம ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கும் அதே மாதிரியே தான் இருக்கும் மான்குட்டியும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி செடியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெரைட்டியாக இருக்கும். ஒரு செடியும் அவங்க வச்சுருக்கிறது எல்லாமே அவ்வளோ வெரைட்டியாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே. அதே மாதிரி மான் வந்து நம்ம புள்ளிமான் அது மட்டும்தான் பார்த்துருக்கோம். மானில் நிறைய வெரைட்டி இருக்குது. மேலே வந்து கருப்பாகவும் அடியில் வெள்ளையாகவும் இருக்கிற மான் இருக்குது. கலரே இல்லாமல் ஒரே கலராக இருக்கிற மாதிரி இருக்குது. புள்ளி மான் இருக்குது. பியூர் ஒயிட்டில் மான் இருக்குது. அதே மாதிரி கொம்பும் அப்படி தான் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியில் இருக்குது மான் கொம்பு. இங்கே நிறைய இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மான் தான் வந்து நிறைய இருக்கும். அப்புறம் இப்போ எல்லா இதுக்குமே வந்து பேக் சைடில் வந்து உடம்பு சரியில்லைனாவோ இல்லை வந்து ஏதாச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் சைடில் வந்து தனியாக வச்சுருவாங்க.
குட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து நம்மளுக்கு வெயிட்டிங் செட்டு. மத்தியானத்துலலாம் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வரலாம். தொடர்ச்சியாக நடந்தோம் அப்படின்னா தான் கால் வலிக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் சுற்றுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்போ சுற்றுற மாதிரியே தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து சுற்றி வருவோம். அதனால் வெயிட்டிங் செட் அங்கங்கே இருக்குது. நம்ம வந்து உட்காந்து வந்துட்டோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது, காலே வலிக்காது. இது வந்து நாம் எப்பவும் போல் புக்கிலையில் இருக்கிற மாதிரி புள்ளிமான். இது வந்து எங்கள் நிதிக்குட்டி சொல்கிற மாதிரி பாகுபலி தான். இதை பார்த்துட்டா அப்படின்னாவே காட்டு எருமைங்க. இதை பார்த்துட்டாவே பாகுபலி அந்த சினிமாவில் வர்றதுனால பெல்லடிங்காட்டி ஓடுதெல்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா இடையில எல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க, சண்டை போடும், கொம்பை வச்சு குத்தும். அது அப்படிதான் இப்படியே குத்தி தான் பாவம். அதுக்கு வந்து பேக்கில் புண்ணு ஆயிருக்க மாட்டிருக்கு. இன்னி தான் வந்து நமக்கு வந்து மெயின் வில்லர்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்கன்னு வைங்களேன். புலி, சிறுத்தை இது எல்லாமே வந்து அங்கே தான். இது சிறுத்தை புலி. இது வந்து புலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, எல்லாம் ஒன்று தான் போட்டிருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா சைட்லேயும் விட்டுருவாங்கங்க ஒன்று. இருந்தாலும் நமக்கு புளியை வந்து நேரில் பார்க்கையில் அப்படியே உடம்பே அப்படியே ஜிம்முன்னு இருக்கும். இது வந்து வெள்ளை புலி. இது வந்து எப்போவுமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து படுத்துக்கிச்சு, எந்திரிக்கவே இல்லை. நாங்களும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், எந்திரிக்கவே இல்லை. அதனால் ஒன்று படுத்துருந்துச்சு அப்படின்னா ஒன்று விடாதுங்க, பயங்கரமாக சவுண்டு போடும். எல்லாமே வெயிலுங்க பாவம். அதுகளுக்கும் எல்லாம் கூண்டில் அடைச்சி வச்சுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா ஆக்டிவாக இருக்கும், ஒன்று இப்படி படுத்து தூங்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கிரில்லு மாதிரி போட்டு நல்லா சேஃப்டியாக தான் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நாம் வந்து கிட்ட போய் பார்க்க முடியாது, கொஞ்சம் தள்ளி நின்று தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அனிமல்ஸ் எல்லாம் வந்து நம்புறதுக்கு இல்லை இல்லைங்களா. அது வந்து சிலப்போ ஏதாச்சும் குழந்தைகளுக்குலாம் வந்து தெரியாது, கையை வெளில விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் விடுவாங்க, ரொம்ப கிட்டையும் விட மாட்டாங்க. அப்புறம் செக்யூரிட்டி வந்து எல்லா பக்கமுமே இருப்பாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையும் இருக்குது. முதல்ல எல்லாம் இல்லை, இப்போ தான் புதுசாக தொடங்கியிருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் தூரம் கரெக்டாக சென்டர்லேன்னு வைங்களேன். இப்போ வந்தோம் அப்படின்னா டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாம் குடிச்சிட்டு கூட நம்ம வந்துக்கலாம், வெயிட் பண்ணிட்டு வரலாம். இது என்னன்னு தெரியல, இந்த புளி எப்போவுமே தனியாக இங்கே ஒன்று மட்டும் நம்ம வனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து தனியாக ஒன்று மட்டும் விட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் மாதிரி காங்கிரீட்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா லீவ் டேஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அல்லாத டேஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உள்ளே போகிறதுக்குமே பார்த்திங்கன்னா டிக்கெட்டும் 10 ரூபா. குழந்தைகளுக்கு வந்து 12 வயசு வரைக்கும் ஃப்ரீ தான். இப்போ பெரியவங்களுக்கு வந்து 10-20 அவ்வளோதான். வெக்கேஷன்லைனா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், ரொம்ப ரேட்டும் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் அதிகமானலாம் இல்லைங்க, ஏன்னா கவர்மெண்ட் இதுங்கிறதுனால கம்மியாக தான் வாங்குகிறாங்க. இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஜூ ஹாஸ்பிட்டலும் இருக்குது, டாக்டர்ஸ் இருக்காங்க. ஏதாச்சுன்னா உடனே வந்து பார்த்துக்குவாங்க, கொண்டுட்டும் போயிடுவாங்க. இது வந்து முள்ளம் பன்றி. இது முள்ளெலி இருந்துச்சு, அதை காணோம். இப்போ வந்து முள்ளம் பன்றி நிறைய கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து பேர் தான் பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு இருக்கு, ஆனால் அந்த பட்டர்ஃப்ளையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பெரும் பாடாக இருந்துச்சு. ஏதோ நம்ம வீடியோக்காகவே 1-2 அப்படியே பறந்துச்சு, அதை மட்டும் நான் கவர் பண்ணேன். அதுகளுக்கு பிடிச்ச பூச்செடி தான் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பட்டர்ஃப்ளைஸ் இல்லைங்க, தொலைவணும் அப்படின்னா தான் கிடைக்கும்.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க. இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு இது எல்லாமே வந்து இப்போ புதுசாக தான் பண்ணாங்க. இந்த 2 ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அந்த பழைய ஃபோட்டோ இருக்கிறது வந்து முதல்ல இருந்தவர். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பாம்புக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ளே போகையில் எப்போவுமே அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க பல வருஷமாக. என்னன்னு தெரியல, டக்குன்னு அந்த பாம்பு வந்து அவரை கொத்தி இறந்துட்டாருங்க அவர். இப்போ தாங்க ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், கொரோனா டைம்லேயே நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எப்பவும் அங்கேயே தான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. என்ன எப்படி அப்படி ஆச்சுன்னு தெரியல. விஷம் உள்ள பாம்பு தான். அதை வந்து எப்போவுமே அந்த கூட்டையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு போகையில் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலைங்க. பாம்பு வந்து கொத்தி வந்து இறந்துட்டார் அங்கேயே. அவரோட ஃபோட்டோலாம் இது எலி பாருங்க, அதிசயமா இருக்கு. டபுள் கலர்ல இருந்துச்சுங்க எலி. அது பாம்பு இது போல தான் விட்டுருந்தாங்க. எதுக்குன்னு தெரியல, பாம்பு பிடிக்காதான் என்னன்னு தெரியல. ஆனால் அது இருந்துச்சு, பாவம் குட்டியா அழகா இருந்துச்சு. இது வந்து பாம்பு அத்தனையும் இது ஃபுல்லாகவே பாம்பு வெரைட்டிஸ் தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே மொபைல் எடுக்க விட மாட்டாங்க. எனக்கு யாரும் இல்லை, அதனால் நிறைய எடுத்தாங்க. அதனால் நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லா வெரைட்டி பாம்பு இருக்குது. அதே மாதிரி அனகோண்டா இருக்குது. இந்த அனகோண்டா வந்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு. எல்லோரும் அதை பார்க்குறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருந்தாங்க. இப்போ இடையில தான் கொண்டு வந்தாங்க அனகோண்டா. இதுதாங்க அனகோண்டா. இது வரைக்கும் நான் வெளியில் வந்து பார்த்ததே இல்லை. கரெக்டாக அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துருந்துச்சு. இல்லைன்னா அந்த தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். முகம்லாம் எங்கேயுமே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு பாருங்கள் ஆக்டிவாக இருக்குல்ல, அப்படியே ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. எவ்வளோ நீளம் இருந்துச்சு, பாதி உடம்பு தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் தலையை மட்டும் இன்னைக்கு ஏதோ அதிசயமாக அதிசயமாக இருந்துச்சு. உடம்பு போகிறப்ப எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம ஊர் நாகப்பாம்பு. இதெல்லாம் தான் இது. அதுவுமே பாம்பு பார்க்கையில் தான் நம்மளுக்கு பாம்பு பார்த்தா படையே நடக்கும். பாம்பு பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா கனவுலேயே வருது. பாம்பெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா கனவுலேயே இந்த பாம்பு தான் வரும். இது வந்து பாம்பு இது ஏதோ இப்போ புதுசாக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே என்ன கொண்டு வருவாங்கன்னு தெரியல. பாம்பு தான் வந்து ஃபைனல். அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்துடலாம். இது சைட்லாம் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. இந்த பூவும் அப்படி தான் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளே வந்து காலையில் வந்தோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்குமே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறையா இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து இனி லாஸ்ட் எண்ட் ஆயாச்சு. இது வந்து உங்களுக்கு வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் இருக்குது, பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண